தனுஷ் வந்து அவருக்கு அதிகமாக ஃபேன்ஸ் வந்த படம்னு பார்த்தோம்னா யாரடி இந்த மோகினி, பொல்லாதவன், விஐபி, திருவிளையாடலாம் இருக்கும். இந்த மாதிரி லைட் ஹார்ட்டட் மூவிஸ் தான். ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஸ்கிரிப்ட்ஸ், ஈவன் தோ இட்ஸ் குட், பட் ரொம்ப இன்டென்ஸான வந்து ஃபிலிம்ஸ்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேன்ஸும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. நேற்று வந்து தமிழ் முருகன் உட்பட நான் சொல்கிறேன். வடச்சென்னை 2க்கு அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு தமிழ் முருகன்னு போய் விட்டுட்டு இருக்காரு. இந்த டி வீணு வெங்கட் பிரபுனாங்க, வினோத்னாங்க, வெங்கட்லரினாங்க, வேல்பாரினாங்க, எல்லாமே மிக்ஸ் பண்ணி கடைசியில வெற்றிமாறன். TN Talkies தமிழ். அண்ட் தமிழ்ல நீங்கள் என்னதான் நல்ல படம் எடுத்திருந்தாலும் தமிழில் பார்த்தோம்னா ஐயோ இப்படி தான் இருக்கும், இப்படி தலையிலலாம் கை வச்சுட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையே போன மாதிரி தான் ஒரு தமிழ் போஸ்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது இப்போ மீடியா சைடில் ஒரு தப்பு இருக்குது தானே. அவங்க 8 நிமிஷத்துல யாராச்சும் 1 நிமிஷம் அந்த மாதிரி பேசியிருந்தா அந்த 1 நிமிஷம் தான் தமிழ்ல ஹைலைட்டு, டைட்டில் ஹைலைட்டு எல்லாம் அப்படி இருக்கும். அண்ட் அதோட முக்கியமாக தனுஷ் அவர்களுமே இதில் சொல்லியிருப்பாரு, இட்லி கடை முன்னாடியோ வேற ஏதோ ஒரு படம் முன்னாடியோ படம் வரத்துக்கு முன்னாடியே ரிவ்யூ போட்டுருவாங்க. அது உண்மையாவே இருக்கு. இப்போ நான் என்னன்னா ஈஸியாக என் ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக கூலி படம் நான் காலைல 9 மணி ஷோ போனோம். நான் 8:30 சரி ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு வந்து பப்ளிக் ரிவ்யூலாம் வந்துச்சுரா, பெருசா இல்லடா இதுவா இல்லடான்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தான். எப்படா 9 மணி ஷோவுக்கு அவன் முதல்ல எப்படா போடுவான், அவன் வேலைடா வேற ஸ்டேட்ல இருந்து பார்த்துட்டாங்கடான்னு. லிட்டரலா வந்து அது வேட்டையன்ல இருந்து அப்படியே ரிவ்யூ எடுத்து போட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க அது ஈஸியா ரெடி பண்ணிடுறாங்க. எப்படின்னா இப்ப வேட்டையன் படத்துல ரஜினி பர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைலாக் வரும். படம் ஸ்லோவா இருக்குங்க, பெருசா ஒன்றும் இதுவா இல்ல. அது இல்லாம இப்போ ஃபகத் ஃபாசில் இருக்கிறதுனால இந்த கேரக்டர் மலையாள ஆக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாருங்க, இவங்க வந்து வேற ஒரு ஆக்டர் மனசுல வச்சுப்பாங்க, கேமியோ சூப்பருங்க இப்படிங்கறத அப்படியே எடுத்து, இல்ல அண்ணாத்த இதுல கேவலமா இருக்கு, மொக்கையா இருக்கு, சுத்தமா எதிர்பார்க்கறது அப்படியே எடுத்து நீங்க லிட்டரலா அது நோட் பண்ணீங்கன்னா வேட்டையன் டிஷர்ட் போட்டு வருவான். அதுல இந்த படத்தோட டைட்டிலும் இருக்காது, படத்தை இந்த படத்துல இவர் நடிச்சிருக்காரு இதுன்னு கூட இருக்காது. படம் மொக்கங்க, சூப்பர் ஸ்டார் படத்தை பெருசா எதிர்பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. இதை மட்டுமே கட் பண்ணி போட்டு அவங்க அப்படியே போட்டுருப்பாங்க. உங்களுக்கு லிட்டரலா அது என்ன படத்தோட ரிவ்யூன்னு கூட தெரியாது. அது இல்லடா வேற ஒரு படம் தான், ஓ ஆமா இல்ல ஆமா இல்ல, ஏன்னா நீங்க ஓப்பனாவே அந்த படம் பேரே சொல்லலைன்னா எப்படி அந்த படத்தோட ரிவ்யூவா இருக்கும். அது நிறைய இந்த ப்ராடக்ட் நடக்குது. சீரியஸாவே இங்க தனுஷ் அவர்களும் அட்ரஸ் பண்ணது, நிறைய டேரக்டர்ஸுமே படமே ரிலீஸ் ஆகல அதுக்கு முன்னாடி ரிவ்யூ போட்டாங்கன்றதெல்லாம் ஓப்பனாவே நடந்துட்டு இருக்குது. அந்த சேனல்ல இவங்க லிட்டரலாவே இவங்க அது பிளாக் பண்ணணும் இல்ல, அது லிட்டரலா தப்புங்க. அது தப்புதான். நீங்க வெயிட் பண்ணி ஒரு ஷோ முடிச்சுட்டு கூட நீங்க போடுங்க, பிரச்சனையே இல்லை. எனக்கு அந்த முதல் நாள் போடுறதுங்கிறதே வந்து ஏத்துக்க முடியல. அட்லீஸ்ட் ஈவினிங் ஆச்சும் போடணும். அவசரமா நான் தான் முதல்ல அடிப்பேன். அது உங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்க படத்தை நான் முதல்ல நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது நல்லா இல்லைன்னு எனக்கும் தெரியும். கன்ஃபார்ம் அது ஆடியன்ஸ் பார்த்தாலும் பெருசா ஒர்க் ஆகாதுன்னு நல்லா தெரியணும் போது அட்லீஸ்ட் நான் ஈவினிங் ஆச்சும் போட்டேன்னா கூட ஒரு இது இருக்கும். அது மாறலையாச்சும் கொஞ்சமாச்சும் நான் ஈவினிங் ஆச்சும் போட்டேன்னா கூட ஓகே. இல்ல நான் தான் ஷோ முடியறதுக்குள்ளவே நான் போட்டு அடிப்பேன். அது வந்து லிட்டரலா கிரைம் தாங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூ அது கிரைம். அன்னைக்கு ஈவினிங் போறது கூட அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லாம நீ மட்டும்தான் உலகத்திலே கக்குங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பெரிய ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு முன்னாடி ஒரு நல்ல படம்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓகே நான் நேம் கூட மென்ஷன் பண்ணுறேன், எச் வினோத் ஆகட்டும், இப்போ ஆரஞ்சித் ஆகட்டும், இன்னும் சில டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் ஃபிலிம்ஸ் இல்லாமல் அவங்க அந்த சதுரங்க வேட்டை, தீரன்லாம் இருக்கும்போது ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருந்தது. பட் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ கிட்ட அவங்க போனதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மிட்டாக இருக்குது, ஆவரேஜாக இருக்குது. இது வந்து ஹீரோவோட இன்டர்ஃபியரன்ஸ் காரணமாக, இல்லை ப்ரொடியூசர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை ஃபேன்ஸை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இந்த ஹீரோஸ் எனக்கு இந்த படம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஹீரோ ப்ரொடியூசரை ஓகே பண்ணிட்டாரு, ஹீரோ டேரக்டர் இப்போ நடுவில் ஹீரோ மட்டும்தான் இருக்காரு. அப்போ ஹீரோ பிடிச்ச மாதிரி ஹீரோ டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, கதெல்லாம் முக்கியம். இப்போ ஹீரோ கால்ச்சர் கிடச்சிருச்சு, ஹீரோக்காக பண்ணணும் போது அவங்க ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகுது. எனக்கு கரப்படத்துலையுமே லைட்டாக அது மிஸ் ஆச்சு. எனக்கு அவரை வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர் தனுஷ் வச்சு ஒரு கிரைம் த்ரில்லரே பண்ணாலுமே சூப்பராக இருந்திருக்கும். போர்ட்ரோட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பெரிய ஹீரோ ஒரு கிரைம் த்ரில்லர் படம், மிஸ்டர் த்ரில்லர் படம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது நான் கமர்ஷியலும் ஆட் பண்ணுறேன், கமர்ஷியலும் ஒன்று பண்ணுறேன், அதை நான் ராவாக பண்ணுறேன்னு அதில் மாட்டிக்கிட்டு மிஸ் ஆகிறது தான் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கேஎஸ் ரவிக்குமாரோ சுந்தர்சியோ மற்றவங்களோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கமர்ஷியல் மட்டும் தெரியும். நீங்கள் எந்த ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாலும்
இந்த ஹீரோ வச்சு தான் படம் பண்ணணும்னு இல்லை, அதில் இருக்கிற காமெடினை வச்சு இந்த சீனை நான் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். மினிமம் கேரண்டி நான் எப்படியாச்சும் பார்த்துப்பேன். எனக்கு கேஸ் லைக் மாதிரி எந்த ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாலும் மாற்றிக்கிட்டே இருப்பாருன்னு இருக்கும். இவங்க வந்து நான் இவ்வளோதான் நான் பண்ணுவேன். இதுக்குள்ள ஹீரோ வந்தாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு பாட்டு வேணுமா, அவங்களுக்கு இது வேணுமான்னு லிட்டரலாக தெரியுது. அவங்க பாட்டுன்ற ஐடியாவே அவங்களுக்கு இல்லைன்னும் போது என்ன சம்மந்தமே இல்லாம ஒரு பாட்டு வைக்கணும், சம்மந்தமே இல்லாம இது வைக்கணும்னு அவங்க கதையை விட்டு டிவேட் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்க ஒரிஜினல் டோட்டலாக மிஸ் ஆகுது. எதுக்காக அவங்கள கொண்டாடணுமோ அந்த விஷயமே கட் ஆயிடுது. ஓகே, அட்லீஸ்ட் ஒன்று அவங்க பேட்டர்ன்ல டோட்டலா விட்டுறணும். ஆனா அப்படி விடுறதுக்கு முதல்ல நம்ம ஹீரோஸ்க்குமே ஆக்சுவலா மைண்ட் செட் இல்லை. எனக்கு ஓப்பனா சொன்னா எச் வினோத் கிட்ட இப்ப நீ உன்னோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டை எடுத்துட்டு வா, ஆனா இவங்க ரீமேக்கா கொடுக்கறது எனக்கு விடாம வச்சு ரீமேக்கா கொடுக்குறது. அவரோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டே ஒன்று பண்ணலாமே, அவரே ஒரு டேரக்டர் நல்ல டேரக்டர் ஆச்சுன்னா எனக்கு அதுவே இருந்துச்சு. ஆனா இப்போ பெரிய ஹீரோஸ்னால அவங்க கேட்கறாங்க, இப்ப நீங்க நான் வந்து இதை பண்ண மாட்டேன்னு அட்லீஸ்ட் டேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் மிஸ் பண்ணணும், நான் ஒரு ரீமேக்கை நான் இப்படி பண்ணி தரேனே அப்படின்னு மாட்டிக்கிறதுல ஆப்வியஸாக அந்த ரேஷியோங்கிறது மிஸ் ஆகுது. அதில் தான் ஒரு மாதிரி சொதப்புற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே, தனுஷ் படத்தை மென்ஷன் பண்ணதுனால கேட்குறேன். தனுஷ் வந்து அவருக்கு அதிகமாக ஃபேன்ஸ் வந்த படம்னு பார்த்தோம்னா யாரடி மோகினி, பொல்லாதவன், விஐபி, திருவிளையாடலாம் இருக்கும். இந்த மாதிரி லைட் ஹார்ட்டட் மூவிஸ் தான். ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஸ்கிரிப்ட்ஸ், ஈவன் தோ இட்ஸ் குட், பட் ரொம்ப இன்டென்ஸான வந்து ஃபிலிம்ஸ்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேன்ஸும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. நேற்று வந்து தமிழ் முருகன் உட்பட நான் சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப பீரியட் ஃபிலிமாக எல்லாம் வட சென்னை 2க்கு அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. இது திடீர்னு தமிழ் முருகன்னு இந்த வேல்பாரினாங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி கடைசியில வெற்றிமாறன் திரும்ப வெற்றிமாறன் வடச்சென்னை எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. வடச்சென்னை சுருள்லையுமே கூட சோகமா தானே இருப்பாருங்க அவரு. அதுதான் நான் சொல்றேன், விஐபிக்கு திருச்சிட்டம் நடுவில் ஒரு திருச்சிட்டம்பலம்னு ஒரு கூட ஆக்சுவலா சோகமான கேரக்டர். நமக்கு அது அந்த கேரக்டரை பார்க்கும்போது அது ஃபீல் குட்டும் கிடையாது, ஆனா அந்த மீட்டர்ல ஒர்க் ஆயிடுச்சு எனக்கு. அதுதான் பசங்கிட்டமே பேசும்போது ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு ஒரு படங்களுக்கு. அது ரொம்ப மாதிரி ஃபேஸ் ரொம்ப அவருக்கு ஏஜ்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு, நான் ஒத்துக்கிறேன். நீங்க இன்னும் பாக்கிறதுக்கு அந்த ஏஜ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. நீங்க காலேஜ் இந்த ஹிந்தில ஒரு படம் பண்ணாரே அதுலலாம் ஜாலியா காலேஜ் பையனெல்லாம் இருக்கிறீங்க, ஏன் இங்கே பண்ணா என்ன? ஆக்சுவலா அவரோட மீட்டர் தான் பிரதீப் ரங்கநாதன், கென்கர்னாஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஏரியா ஃபீல் பண்றாங்க. எப்ப நீங்க வந்து உங்க ஏஜுக்கான மெச்சூரிட்டி வந்துட்டீங்கன்னு நல்லா புரியுது. ஆனா படத்துல உங்களை என்ஜாய் பண்ணதே ஜாலியா பண்றதுதான். அட்லீஸ்ட் ஒண்ணு ஜாலியா இப்ப நான் சொன்னேன், இப்ப உண்மையாவே பட்டாசு மாதிரி ஒண்ணு வந்தா கூட ஜாலியா இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஆனா எனக்கு நான் இவர் பார்க்கும்போது இந்த ரைடர் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன், துரை செந்தில்குமார் கிட்ட ஒரு கமர்ஷியல் படம் இவர் பண்ணிட்டு வேற எது வேணாலும் பண்ணலாமே. ஃபுல்லா குபேரா பண்றாரு, அடுத்து எல்லாமே இன்டென்ஸா ரொம்ப இதுவா இருக்கு. டீப் ஃபிலிம்ஸ் எல்லாமே நீங்க நல்லா நீங்க அதான் சொன்னேன், ஒரு படத்துல நல்லா நடிக்கிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க எல்லாம் நீங்க அதெல்லாம் ஓகேங்க. ஆனா கொஞ்சமாச்சும் அந்த படத்தை அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 year ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு வரலாம். உண்மையாவே சொல்றேன், 4 இண்டஸ்ட்ரியிலும் போயிட்டு மாத்தி நடிச்சு ஒரு மாதிரி கண்டினியூஸா போயிட்டு இருக்கிறாரு. இப்போ சில பேருக்கு நான் என்ன பண்றேனே தெரியாத அளவுக்கு நான் அப்படியே போயிட்டு இருப்பான்னு இருக்குங்களா, அந்த மாதிரி எனக்கு இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஒரு 6 month பிரேக் எடுத்துட்டு ஓகே நம்ம ஒரு ஜாலியான வெர்ஷன்ல ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பண்ணானு எனக்கு தெரிஞ்சு இந்த காம்போலே சேரலாம். திருச்சிட்டம்பலம் காம்போ அவர் கூடவே திரும்ப சேரலாம். உத்தமபுத்திரன் அந்த காம்போ திரும்ப ஒன்று பண்ண அந்த மித்திரன் கூட சேர்ந்தாருன்னா சூப்பரா இருக்கும். அதுதான் மிஸ் பண்றோம். அவர் என்னமோ ஏஜ் மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன்னு அந்த மோடுக்கு மாறிட்டாரு. அஜித் விஜய் இல்லாத சினிமா எப்படி இருக்கு? 2 பேருக்குமே ஒரு 1-1.5 வருஷம் கேப். அஜித் வந்து 2-3 கேஷுவலா எடுத்துப்பாரு. அவர் ஃபேன்ஸுக்கு வந்து ஒன்றும் பெருசா இவங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு படம் அப்டேட் வந்துகிட்டே இருக்குமா. உண்மையாவே அது இன்னும் அக்செப்ட். ஓகே, இந்த வருஷத்துல இவர் ரொம்ப ப்ராமிசிங்கான டைரக்டர், இப்போ இவரோட அடுத்த படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு மாதிரி இருக்காங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணா அடுத்த 2வது படம் ஹீரோவா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. இப்போ நான் கூட பிரதீப் எல்லாருமே இப்போ ஹீரோ மீட்டிங்லாம் மாட்டாங்க. 2 படம் சார், நீங்க ஒரு 5 படம் டைரக்ஷன் இன்னும் அப்டேட் வரல. அடுத்து இப்ப ஹீரோ படமா இன்னொரு படமா ஹீரோ அப்டேட் வந்துருச்சு. சிவராஜ்குமாரோட அவர்களோட சேர்ந்து பண்றாரு. அஸ்வத் மாரிமுத்து தர்மன் படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். உண்மையாவே அந்த மனுஷன் ரைட்டிங் ஏதாச்சும் ஃபேண்டசிலாம் வச்சாச்சு சமாளிச்சிருவாங்க. அடுத்த வருஷம் வரப்போகுது. இந்த வருஷத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபிலிம்ஸ்லாம் என்ன படம் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு கேக்குறீங்களா? ஜெயிலர் 2, அரசன் கன்ஃபார்ம் இந்த வருஷம் வருதா சொல்லியிருக்காங்க, நம்ப வேண்டியதுதான். ஆமா, அரசனு ஜனநாயகன்னு அது வந்து ஃபேர்வெல் ஃபிலிம் தான், ஃபிலிம் கணக்கா கிடையாது, அது செலிப்ரேஷன் மோட் தான். பகவான் கேசரி பாத்துட்டீங்களா? பார்க்காம இருக்க மாட்டீங்க. அது பார்த்தாச்சு. ஆனா கொஞ்சம் தான் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் அப்படியே எடுத்து வைக்கல. நான் அப்படிதான் இருக்கணும்னு நம்புறேன். நான் இன்னும் அந்த பயிரை அந்த சைடே போல ஹெச்டியா வந்துச்சு.
அதான் ஃபுல் ஹெச்டியா வந்து பார்க்கறது- சொல்றாங்க, அதை பிரைம்ல பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு படம் தான் அந்த, அதாவது இந்த ஒரு படம் தான் கடைசியா பார்க்க போறோம். அது தேட்டர்ல பார்த்து உனக்கு கத்துறதுல என்ன ஆயிட போகுது? ஓகே, இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நான் ஐமேக்ஸ்ல தான் பார்க்கணும்னு அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பாக்குறேன். நம்ம ஊர் படம். நம்ம ஊர் படம் ஒரு படம், அது இதோட நீ கத்தி முடிக்க போறது கடைசி ஒரு படம். அது போயிட்டு கத்திட்டு வரதுல என்ன உனக்கு? அது 2 தடவை தான் பார்த்தா தேட்டர்ல பார்த்தா என்னன்ற மாதிரி இருக்கு. அந்த ஏரியாலாம் நம்ம சைடுமே பெருசா வரல. எக்ஸ்பெக்ட் பண்றது ஜெயிலர் 2 அரசன் எனக்கு இந்த வருஷம் வந்தா நல்லா இருக்கும். சேவனை எக்ஸ்பெக்ட் பண்றேன். தாய்க்காடு பார்த்ததுனால. இந்த வருஷம் இல்லையா? 7th ரெயின்போ காலனி 2 ஆனா இந்த வருஷம் சொல்லிட்டு இருக்காரு, அது என்ன கதைன்னு தெரியல. அது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் இந்த சைடு தான் ஸ்பைடர்மேன் இந்த மாசம் வருது, அது எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. இப்போ நீங்க உங்க சேனல்ல வந்துட்டு நிறைய இந்த கொரியன் ஃபிலிம்ஸ் தமிழ் டப்ல எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ போடுவீங்க. மஸ்ட் வாட்ச் கொரியன் வெப் சீரிஸ் சொல்லுங்க, தமிழ் டப்டி இல்லாம. இப்போ லேட்டஸ்டா வந்து டீச் யூ லெசன் பயங்கரமா இருக்கு. அது லிட்டரலா நம்ம இங்க வாத்தி ரைடு தளபதி நிறைய அந்த மீட்டர்ல சீரிஸ் பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. 10 எபிசோடுமே செம்ம. அடுத்தடுத்த சீசனுமே இது வரும். இது இப்போ சில சீரீஸ்லாம் வந்து உங்க கதலடா, எங்க ஊர் கதலா, எங்க ஊருக்கு இது வந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி பக்கா கமர்ஷியல் மீட்டர்ல. ஸோ கொரியன் சைடே இப்போ பொதுவாக கொரியன் சைடுனா இந்த ஓவர் லவ் ஃபேண்டசின்னு இருக்கும், அதனால எனக்கு செட் ஆகாதுப்பா, அதனால நீங்க கலாச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேணாம். நீங்க இந்த ஆக்ஷன் மாஸ் மசாலா இது நீங்க வந்துருங்க. அடுத்து இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. லைட்டா ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ஒண்டர்ஃபுல்ஸ்னு சொல்லி ஒரு ஜாலியான சூப்பர் பவர்ஸ்லாம் கிடைக்கும். சூப்பர் பவர்ஸ்லாம் வச்சு அந்த ஏரியா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். பட் டீச் யூ லெசன் மஸ்ட் வாட்ச். தமிழ் டப்பிங் உண்மையாவே அதை பத்தி பேசணும். தமிழ் டப்பிங் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வாப்னு ஒரு அனிமேஷன் படம், அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்லாம் வச்சு சூப்பரா இருந்துச்சு. அது தமிழ் டப்பிங். அது இப்போ நம்ம ஓஜி தமிழ் டப்பிங்லாம் பார்த்துருப்போம்ல, அப்ப எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் தமிழ் டப்பிங்லாம் வந்து நச்சுன்னு இருக்கும். நீங்க ஹாலிவுட் ஒரிஜினல்லே பாரு, இங்கிலீஷ்லேயே பாருன்னு அதெல்லாம் ஓரங்கட்டு தமிழ் டப்பிங்னே பார்ப்போம்ல. ஸ்வாப்டு படம் தமிழ் டப்பிங்ல பாருங்க, ஷீப் டைரக்டர்ஸும் தமிழ் டப்பிங்லேயே பாருங்க. ஒரு ஆட்டுக்குமே நீங்க வாய்ஸ் கொடுத்த விதம்லாம் வந்து பூந்து விளையாடிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த ஓஜி தமிழ் டப்பிங் திரும்ப வருதுங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இந்த ஸ்வாப்டு படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு எனக்கு. அந்த ஸ்லாங்ல இன்னும் நிறைய அனிமேஷன் படங்கள்லாம் பண்ண நல்லா இருந்துச்சு. ஓகே, கொரியன் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பாருங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றேன். தமிழ் டப் இல்லாம ஆக்சுவலாக இப்போ நிறைய தமிழ் டப்பிங் வந்துருச்சு. ஒன்று இந்த படத்தை கட்டாயம் பார்த்துருப்பீங்க. 18+ இந்த ஓல்டு பாய் படம், ஓல்டு பாய் ஐசாதரவில் அந்த ஏரியாலாம் கன்ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஃபர்காட்டன்ங்கிற மூவி, அது ட்விஸ்ட்டு பயங்கரமான ட்விஸ்ட். அந்த டைம்லாம் பார்க்கும்போதெல்லாம் இப்போ பார்த்தா கூட கோவிலில் பார்த்தேன் அந்த படம். ஃபர்காட்டன் மூவி செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரே பேர்ல 2 வரும். இந்த சேஸ்னு ஒரு படம் இருக்கு, சேசர்னு ஒரு படம் இருக்கு. சேசர் வந்து இந்த சீரியல் கில்லர் படம். ஆக்சுவலாக தமிழில் அந்த 9 வச்சு ஒரு ரீமேக் பண்ண படமும் அந்த சாயலில் இருக்கும். சேஸ் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி, அதுவும் வீட்டாக இருக்கும். ப்ளஸ் சைலன்ஸ்டுங்கிற மூவி. சைலன்ஸ்ட் வந்து இந்த வாய் பேச முடியாத ஸ்கூல்ல நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளை வந்து டீச்சர் போயிட்டு கிளைமேக்ஸ் தான் லிட்டரலா வந்து என்னடா அப்படின்னு நீங்க அந்த கிளைமேக்ஸ் கோவப்படுற மாதிரி சைலன்ஸ்ட் மூவி ஆயிட்டா இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் குட் ஆனா டாக்ஸி டிரைவர் மூவி. அது ஆக்சுவலா இப்ப நிறைய படம் தமிழ் டப்பிங் வந்துச்சு. கொரோனா டைம் பார்க்கும்போது ஒன்னும் தமிழ் டப்பிங்ல எதுவுமே இருக்காது. யூடியூப்ல சில படம்லாம் ஃப்ரீயாவே இருக்குது. டாக்ஸி டிரைவர் ஃப்ரீயா இருக்குது, ஐசா டிரைவில், ஓல்டு பாய் எல்லாம் யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கு. அதெல்லாமே ட்ரை பண்ணலாம். அப்புறம் தலைவன் டான்லியோட படம் கொரியன் தலைன்னு சொல்லுவாங்க. கொரியன் ஒன் பஞ்ச் அப்படி விட்டாருன்னா நான் டீச்சர் லெசன் பார்க்கும்போதே அவருக்கு சூப்பரா இருந்திருக்கும். நான் கேமியோவா ஒரு எபிசோடு வாங்கினா ஒரே ஒரு பஞ்ச் விட்டாங்கன்னா வெயிட்டா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அவரு கேங்ஸ்டர் காப் டெவில், அதுக்கப்புறம் அவரோட அந்த ரவுண்ட் அப் சீரிஸே பார்க்கலாம். ஒரு படமும் ஒரு கேஸ் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி. ஆக்சுவலா அதுல ரவுண்ட் அப் படத்தெல்லாம் இவரும் வருவாரு, நம்ம டீச்சர் லெசன் ஹீரோ. அந்த படங்கள்லாம் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ராவா, கொரியனாலே ஒரு ராவானா அந்த ஹேண்ட்மேடன்ங்கிற படம் பயங்கர. அதெல்லாம் 18+ இல்ல 21+ படம். பயங்கரமா இருக்கும். 18+ இருக்கும். ஆனா அதாவது வெறும் 18+க்காக நான் படம் எடுக்கிறேன்னு இல்லாம கண்டென்ட் இருக்கும். பிளஸ் இந்த படம் வந்து கொரியன் அசுரன்னே சொல்லுவேன். இந்த பி டெவில்ங்கிற படம், இந்த வா அசுராவா, அந்த பிஜிஎம்லாம் உங்களுக்கு கடைசிலாம் ஒரு மாதிரி இருக்கும். 1.25 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அமைதியா இருக்கும். கடைசி ஒரு 1/4 hour அந்த அவங்க காலி பண்றதை அப்படியே நீங்க ரசிச்சு உட்காந்து பார்ப்பீங்க. பி டெவில் படம் அதுவுமே நல்லா இருக்கும்.